நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் நந்தா யோகம் என்ற ஒரு யோகம், இது ஒரு சுப யோகம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே 1600 யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றில் சுப யோகங்களும் உண்டு, அசுப யோகங்களும் உண்டு. சுப யோகங்கள் அந்த ஜாதகரை வளர்ச்சி கொடுத்து உயர்த்தும். அசுப யோகங்கள் வீழ்ச்சியை தந்து ஏழ்மை நிலையை அடைய செய்யும். இவ்வாறுதான் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நந்தா யோகம் என்பது ஒரு சுப யோகம். இது அதிகமான ஜாதகங்களிலே இடம்பெற்றிருப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. இது ஒரு சிறிய வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நந்தா யோகம் என்பது 2 கிரகங்கள் ஏதாவது 2 ராசிகளிலே இருக்க, எஞ்சிய 3 கிரகங்கள் ஒரு ராசியிலே தனித்தனியாக அமைந்திருக்க வேண்டும். இதிலே ராகு கேதுகளுக்கு சம்பந்தம் இல்லை. 7 கிரகங்கள் மட்டும் 2 கிரகங்கள் ஒரு ராசியிலும், அடுத்து ஏதாவது 2 ராசியில் 2 கிரகங்களும், ஏதாவது 3 ராசிகளிலே தலா ஒரு கிரகமாக அமர்ந்து 5 இடங்களிலே இந்த 7 கிரகங்களும் இருந்தால் அது நந்தா யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நந்தா யோகம் ஒரு மிகச்சிறந்த யோகமாக சாஸ்திரத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோகத்திற்கு அந்த 2 கிரகங்கள், ஒரு ராசியிலே இணைந்திருக்கும் 2 கிரகங்கள் நட்பு அல்லது சம கிரகங்களாக இருந்தால் நல்லது. அடுத்து 2 கிரகங்கள் ஒரு ராசியிலே இருப்பதும் அதே நிலையை பெற்றிருப்பதும் சிறப்பு. அடுத்து தனித்தனியாக அமர்ந்திருக்கக்கூடிய 3 ராசிகளிலே 3 கிரகங்கள், அவைகள் பகை பெற்று அமராமல் இருப்பதும் சிறப்பு. இவ்வாறான விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான விதிகளுக்கு ஒரு சில விதி பொருந்தும் பொருந்தாமலும் இருக்கும். ஆனால் அந்த யோகமானது அதனுடைய அளவீட்டை குறைக்குமே ஒழிய யோகமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்காது. பொதுவாக இது எல்லா யோகத்துக்குமே பொருந்தும். ஒரு யோகம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் அது சிறப்பான முறையிலே அமர்ந்திருந்தால் சிறப்பு, அல்லது சிறப்பு குறைந்து அமர்ந்திருந்தாலும் அந்த யோகம் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதனது சராசரி அளவு சற்று குறையக்கூடும். இதுதான் உண்மையான ஒரு நிலை. இவ்வாறு அந்த 2 கிரகங்களாக 2 ராசியிலே ஏதாவது வரிசையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மொத்தம் 5 ராசிகளிலே 7 கிரகங்கள், ஒரு ராசியில் 2 கிரகங்களாக 2 ராசியிலே 4 கிரகங்கள் இருக்க வேண்டும். எஞ்சிய 3 கிரகங்களும் ஒரு ராசியிலே இருக்க வேண்டும். ஆக 5 ராசிகளிலே இந்த கிரகங்கள் அமைந்தால் நல்ல பலனை தரும், சுப பலனை அந்த ஜாதகர் பெறுவார். அந்த ஜாதகர் தீர்க்க ஆயுள் உடையவராக விளங்குவார். நல்ல உடல் அமைப்பும் ஆரோக்கியமும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க ஆயுளும் நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதும் என்பதே மிகப்பெரிய ஒரு யோகம்தான். இருப்பினும் கூட இவ்வாறான நிலையில் அந்த ஜாதகரை இந்த யோகம் செல்வந்தராக்கும்.
தனவசதியை பெருக்கித் தரும். அந்த ஜாதகர் செய்கின்ற தொழில் அனைத்தும் விருத்தியை தந்து அந்த ஜாதகர் செல்வந்தனாக உயர்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இவ்வாறான அமைப்பிலே அரச கிரகங்கள் என்ற சூரியன் சந்திரன் இருவரும் ஏதாவது ஒரு ராசியிலே அமைந்து அவர்கள் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினாலும் இந்த 12 ராசிகளுக்கும் அந்த சந்திரனின் ஒளி வீசி நல்ல புகழை உருவாக்கும், அரசாங்க பதவியை தரும், புகழுடைய மனிதராக இருப்பார். பொது சேவையை தனது கடமையாக முழு தொழிலாக ஏற்று ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை செய்து புகழடைவார். அதே நேரத்தில் சந்திரன் வலுப்பெற்ற இந்த நிலையிலே சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக இருக்கும் இந்த நிலையிலே குரு யாராவது ஒருவரை சூரியனையோ அல்லது சந்திரனையோ பார்க்கும் அமைப்பு அந்த 5 ராசிகளுக்குள்ளே அமைந்தால் அந்த ஜாதகர் நிச்சயம் மிகப்பெரிய பதவியிலே செல்வந்தராகவும் அதிகாரம் மிக்கவராகவும் புகழ் பெற்றவராகவும் விளங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 கிரகங்களில் சுப கிரகங்களும் அசுப கிரகங்களும் கலந்து நிற்பதில் தவறில்லை. அவ்வாறு அமைந்தால் அது இந்த யோகம் கிடைக்காது என்ற பொருளும் இல்லை. யோகத்தின் அளவு விகிதம் குறையுமே ஒழிய இந்த யோகம் உறுதியாக அந்த ஜாதகருக்கு ஒரு அளவோடு கிடைக்கும். இந்த யோகத்தில் நான் சொன்னது போல சுப கிரகங்கள் ஜோடி ஜோடியாக அமைந்தும் அசுப கிரகங்கள் வரிசையாக அமர்ந்தும் இருக்கும் நிலை ஏற்பட்டால் அது வெகு சிறப்பாக பலனை தரும். இவ்வாறான யோகங்கள் ஜாதகருக்கு நிறைய அனைத்து ஜாதகங்களிலுமே பல்வேறு யோகங்கள் இடம்பெற்றிருக்கும். அவற்றை ஆய்வு செய்வது அது சற்று கடினமான வேலை. சூரியனுக்கு இருபுறமும் கிரகங்கள் இருந்தால் யோகம், சந்திரனுக்கு இருபுறம் கிரகங்கள் இருந்தால் யோகம், லக்கினத்துக்கு இருபுறம் கிரகங்கள் இருந்தால் யோகம். இவ்வாறெல்லாம் யோகங்களை பற்றி ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500 யோகங்களுக்கு மேலே சந்திரனை மையப்படுத்தி ஜோதிட சாஸ்திரத்திலே யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே யோகங்கள் ஜாதகருக்கு ஒரு சராசரி பலனை கொடுத்தே தீரும். அதனுடைய அமைப்பு நல்ல விதமாக அமைந்தால் அது சிறந்த பலனை உயர்ந்த நிலையிலே தரும் என்பதுதான் பொருள். எனவே இந்த யோகத்தை பொறுத்தவரையில் 7 கிரகங்களில் 2 கிரகங்களாக 2 ராசிகளிலே வரிசையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏதாவது 2 ராசிகளிலே அமைய வேண்டும். அதை போன்று ஒரு கிரகமாக 3 ராசிகளிலே தனித்தனியாக ஏதாவது ஒரு ராசிகளிலே வரிசையாக அமைய வேண்டும் என்ற நிலை இல்லை. தனித்தனியாக அமைந்திருக்க வேண்டும். இவ்வாறு மொத்தத்தில் 7 கிரகங்களும் 5 ராசிகளிலே அமைவது ஒரு சிறந்த யோகம். இந்த 5 ராசிகளிலே கிரகங்கள் அமைவதும் கூட உங்களுக்கு 7 கிரகங்கள் 7 ராசியில் அமர்ந்தால் என்ன யோகம், 7 கிரகங்கள் 6 ராசியிலே அமர்ந்தால் என்ன யோகம், 7 கிரகங்களும் 5 ராசிகளிலே அமைந்தால் என்ன யோகம், இவ்வாறு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறான நிலையிலே கூட
5 ராசிகளிலே 7 கிரகங்களும் அமைவது ஒரு சிறந்த யோகம். அவன் தனவானாக ஆவான், செல்வந்தனாக திகழ்வான், புகழுடையவனாக இருப்பான் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 5 ராசிகளில் 7 கிரகங்கள் இவ்வாறான அமைப்பை பெற்றால் இது ஒரு நந்திதா யோகம், சிறந்த சுப யோகம். அது ஜாதகருக்கு நீடித்த ஆயுளையும் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையும் நல்ல குடும்ப அமைப்பையும் புகழையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களது ஜாதகத்தையும் உங்களது குடும்பத்தார் ஜாதகங்களையும் இவ்வாறான யோக அமைப்புகளை நீங்கள் எளிதாக யாருடைய உதவியுமின்றி அறிந்து கொள்ள முடியும் என்பதனால் தான் இவ்வாறான யோகங்களை உங்களுக்கு பல வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லி வெளியிட்டிருக்கிறேன். இவற்றையெல்லாம் நீங்கள் தன்னந்தனியாக உட்கார்ந்து கண்டிப்பாக அறிய முடியும். அதனுடைய பலனை நான் சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும், ஏற்கனவே நான் வெளியிட்டிருக்கின்ற நிறைய வீடியோக்கள் ஜோதிட விதிமுறைகள், ஜோதிட நுட்பங்கள், ஜோதிடத்திலே சொல்லப்பட்ட யோக அமைப்புகள், நட்சத்திரங்கள், அவற்றின் குணங்கள், அந்த நட்சத்திரங்கள் தரும் யோகங்கள், பலன்கள் போன்றவற்றையெல்லாம் தொகுத்து தனித்தனியாக ஏராளமான வீடியோக்களை உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.